மார்கழி மாதம் இன்று 25வது நாள். திருப்பாவை 25வது பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்தி வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சல் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்தி வந்தோம் பறைதரிதியாகில் திருத்தக்க செல்வமோ சேவகமோ பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேனோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர வடமதுராபுரியிலே வசுதேவருடைய மனைவி தேவகியனுடைய வயிற்றிலே ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சிறைச்சாலையில பாதராத்திரியில பகவான் அவதாரம் பண்றார். இந்த அவதார பெருமையை ஆண்டாள் சொல்றாங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து, இங்க ஒருத்தி என்றால் ஒப்பற்றவள்னு அர்த்தம். அந்த தேவகிக்கு நிகர் வேற யாரை சொல்ல முடியும்? உலகத்தெல்லாம் ஒரு காலத்தில் பச்சை ஆலிலையிலே பசுங்குழந்தையாக வீட்டிலிருந்து உலகத்தில் உள்ள அனைத்தையும் தன்னுடைய வயிற்றிலே தங்க வைத்துக் கொண்டிருந்தவன் பகவான், உலகமுண்டவாயன். எந்த குழந்தையினுடைய வயிற்றிலே இந்த உலகமெல்லாம் தங்கி இருந்ததோ அந்த குழந்தை இப்போ தேவகியினுடைய வயிற்றில் தங்கி இருந்தது இல்லையா? அப்பேற்பட்ட பகவான் தேவகி வயிற்றில் தங்கிய வயிற்றிலிருந்து பிறக்கிறதுக்கு இந்த தேவகி என்னையே தவஞ்சி இருக்க வேண்டும். பகவானே சொல்றார், சுவாயம்பு மன்வந்திரத்திலே 12,000 தேவ வருஷம் தவஞ்செய்தீர்கள் என்னை மகனா பெறுவதற்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும். அப்பேற்பட்ட பகவானை தன்னுடைய வயிற்றில் வச்சிருந்து பெற்றெடுத்தாலே கௌசல்யா தேவி மாதிரி. அதனாலதான் இவளை ஒருத்தின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒருத்தியாகிய ஒப்பற்ற தேவகிக்கு பிறந்து கம்சனுடைய கொடுமைகளுக்கு பயந்து வசுதேவர் இரவோடு இரவாக அந்த குழந்தையாகிய கண்ணனை தலைமையில சுமந்து கொண்டு ஆயர்பாடிக்கு போறார். இந்த கரையில வடமதுராபுரி, யமுனை ஆற்றின் அந்த கரையில் ஆயர்பாடி. அந்த பகவானை அவர் கூடையிலே தலைமையில சுமந்து கொண்டு போன அந்த இரவே ஒரு சிறப்பான இரவா. அந்த நாளைத்தான் நாம் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த ராத்திரியை கூட ஆண்டாள் புகழறாங்க. ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர ஆயர்பாடியில நந்தகோபனுடைய மனைவி யசோதை பெற்றவள் தேவகியா இருந்தாலும் பாலூட்டி தாராட்டி சீராட்டி பாராட்டி இந்த கண்ணனை வளர்த்தவள் யசோதை தானே. அதனால இந்த யசோதையும் மிகச் சிறந்தவள். எப்படி ராமனை பெற்றெடுத்தது கௌசல்யா தேவியா இருந்தாலும் அந்த ராமனை வளர்த்தவள் கைகேயி தானாம். அதனாலதான் கைகேயி வீட்டில் இருக்கின்ற ஸ்ரீராமனை கௌசல்யா தேவி அழைப்பதாக அருணகிரிநாதர் பாடுறார். எந்தை வருக ரகுநாயகா வருக வைந்த வருக மகனே இனி வருக
என்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முலையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். அப்படி கைகேயி வீட்டில் ராமர் வளர்ந்தது போல பெற்றெடுத்தவள் தேவகியா இருந்தாலும் அந்த கண்ணனை வளர்த்தவள் யசோதை தானே. அதனால அவளையும் ஒருத்தினார் ஒளித்து வளர. அங்கே தான் யாருன்னு தெரிந்தால் கம்சன் கொன்று விடுவான் என்று அங்கே ஒளித்து வளர்க்கிறாங்களாம் கண்ணனை. அவன் தரிக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கஞ்சன் என்றால் கம்சனை குறிக்கும். அவன் ரொம்ப கொடுமையானவன். தங்கையின் வயிற்றில பிறந்த 8வது குழந்தையை கொண்டு விட வேண்டும் என்ற அதே சிந்தனையில் இருக்கிறான். இந்த கண்ணனை நினைத்தாலே அவனுக்கு வயிறு திகுதிகுன்னு எரியுமா. நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே கண்ணன் பெயரை கேட்டாலே கண்ணனை சொன்னாலே நினைத்தாலே அவன் நெருப்பு போல வயிற்றில எரிவாராம். இந்த கம்சனுடைய வயிற்றிலே நெடுப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம். உன்னை வேண்டி உன்னிடத்தில் நாங்கள் எல்லாம் வந்து முறையிடுகிறோம். எங்களுடைய குறைகளை கேட்டு எங்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும். பரைதருதியாகில் எங்களுக்கு வேண்டியவற்றை வரங்களை நீ தருவையானால் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி உன்னால் அருளப்பெறுகின்ற அந்த செல்வங்களை பெற்று உன்னுடைய திருவடிகளை காலமெல்லாம் நாங்கள் போற்றி வணங்கி எங்களுக்கே உரிய வினைகள் சம்பந்தமாக வருகிற வருத்தங்கள் துன்பங்கள் அந்த துன்பங்கள் நீங்க பெற்று வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் என்று கண்ணனுடைய விருப்பம். அவன் ஒருத்தி மகனாய் பிறந்ததும் ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்ததும் கம்சனுடைய வயிற்றிலே நெருப்பாக நின்று அந்த கம்சனுக்கு அத்தனை தீங்கு பயத்தை உண்டாக்குறதும். அப்படிப்பட்ட பெருமான் அல்லவா நீ எம்பெருமானே, எங்களுடைய குறைகளை களைந்து நிறைவான வளமான திருத்தக்க செல்வங்களை தந்து எங்களை வாழ்விக்க வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அற்புதமான செய்திகளை ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்திலே நமக்கு வழங்குகின்றார்கள்.